105 கிலோல இருந்து தீவிரமா வெயிட்ட குறைச்சிட்டு இருக்கும்போது ஒரு போன், டீம் லஞ்சுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் போறோம், நீயும் வரியான்னு. சரி, நோ சொன்னா கோச்சுப்பாங்களேன்னு நானும் கிளம்பி போயிட்டேன். வாங்க என்ன கதைன்னு சொல்றேன். சோ ஐடில இருக்கிற ஒன் ஆஃப் த நல்லதுல இந்த டீம் லஞ்சும் ஒண்ணு. அண்ட் நீங்க ஒரு வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கீங்க அண்ட் உங்க ஆபீஸ்லயும் டீம் லஞ்ச் கூப்பிடுறாங்கன்னா நோ சொல்லி வாய்ப்பை வீணாக்காம எப்படி ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நான் சொல்றேன். வழக்கம் போல பஃபெட் குள்ள போயிட்டு என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா சாலடு, சுண்டல், பீஃப் ரைஸ், பிரவுனி, ஃப்ரூட்ஸ், கேக், ஐஸ்கிரீம்னு ஏன் மாங்காய் சாதம்னு பல வெரைட்டி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெல்கம் ட்ரிங்க் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு கிளாஸோட ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதுல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க எடுக்கிற எல்லா ஃபுட்ஸ்லயும் எவ்வளவு கேலரிஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. உண்மையா நான் இது வரைக்கும் போன எந்த பஃபெட்லயுமே இது பார்த்தது இல்ல. அப்புறம் இந்த பானிபூரி, சேவ் பூரி எல்லாம் இருந்துச்சு. அவனை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு அழகா கொஞ்சம் சுண்டல், சாலடு, ஸ்ப்ரவுட்ஸ்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சூப் நல்லா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. ஆனா சுண்டல், சாலட்லாம் ஓகே தான். ஹெல்தி ஃபுட்லாம் எங்க டேஸ்டா இருக்கும். அப்புறம் மெயின் கோர்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா சாதம், கூட்டு குழம்புன்னு அது தனியா வச்சிருந்தானுங்க. நம்ம கூட வந்தவங்க எல்லாம் பிரியாணி, பீஃப்னு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு புரோட்டீன் கோல் தான் முக்கியம்பான்னு ஒரு 4 முட்டை பிளஸ் பிரியாணில இருந்த சிக்கன் பீஸ், அப்புறம் பீஃப், கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி பிளஸ் கீ ரைஸ் மட்டும் எடுத்துட்டேன். உண்மையாவே எனக்கு மெயின் கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் தான் கதையில ரொம்ப டேஞ்சரான பார்ட்டு, டெசர்ட்ஸ். ஏன் கூட வந்தவங்க எல்லாம் தட்டு ஃபுல்லா ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் என் மனசை அப்படியே கல்லாக்கிட்டு அங்க ஓரமா யாருமே எடுக்காம வச்சிருந்த ஃப்ரூட்ஸை ஒரு தட்டுல போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் ரஃபா கால்குலேட் பண்ணதுல ஒரு 600 to 700 கேலரிஸ் தான் சாப்பிட்டுருப்பேன். சோ நீங்களும் இந்த மாதிரி பஃபெட்லாம் போறீங்கன்னா அன்லிமிட்டடா சாப்பிடாம கொஞ்சம் கண்ட்ரோல்டா சாப்பிட ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அப்படியே அங்க இருக்கவங்க எல்லாம் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டா. நம்ம நாளைக்கு vlogல பார்ப்போம்.